மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. புனித வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1-7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார்.
தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாயிருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். நம் கிறிஸ்தவ வாழ்வின் உச்சக்கட்ட நாட்களாக இருப்பவை, இருக்க வேண்டியவை இந்த நாட்கள். திருஅவை வரலாற்றை உற்று நோக்கும் போது இயேசுவின் பாடுகளும் உயிர்ப்பும் தான் தொடக்கத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. அவரது பிறப்பு விழாவை கொண்டாடுவது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் ஆரம்பமானது. இன்றைய நற்செய்திக்கு வரும்போது நம் வாழ்வின் ஆதாரமாக எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது என்பதை பார்க்கின்றோம். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். இச்செயல் அவர் இயேசுவால் கொண்டிருந்த ஆழமான அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பிற்கு முன்னால் அந்த நறுமண தைலத்தின் பண மதிப்பு, மணி வேல்யூ அவளுக்கு ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. அன்பு ஒருபோதும் கேட்பதில்லை, எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற காந்தியின் வார்த்தைகளும், அன்பு கொடுக்கும் போது கணக்கு பார்ப்பதில்லை என்ற வேறொரு அறிஞரின் வார்த்தைகளும் இங்கு நிரூபணம் ஆகின்றன. ஆனால் இப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடாக செய்யப்பட்ட காரியத்தை பண மதிப்பின் பின்னணியில் பார்த்தவர் யூதாஸ். மரியாவின் செயலில் இருந்த அன்பின் மீது யூதாஸின் கவனம் இல்லை. அங்கு பயன்படுத்தப்பட்ட பொருளின் பண மதிப்பே அவருக்கு பெரிதாக தெரிந்தது. மேலும் தனது பண ஆசையை பிறர் நலம் என்ற போர்வையால் மறைக்க முயற்சித்த அபத்தத்தையும் யோவான் எடுத்துரைக்கின்றார். ஏழைகள் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் என்று சொல்லுகிறார் யோவான். உறவை விட பொருளும் பணமும் பெரியது என்று எண்ணியது யூதாஸ் மட்டுமல்ல, ஏனைய சீடர்களும் தான். இன்றைய நற்செய்தியின் இணைப்பகுதிகளை parallel text பார்த்தோம் என்றால், அதாவது மத்தேயு 26:6 முதல் 13 மற்றும் மார்க்கு 14:3-9 ஆகிய பகுதிகளை பார்த்தோம் என்றால், அங்கு ஏனைய சீடர்கள், யூதாஸ் மட்டுமல்ல மற்ற சீடர்களும் மரியா பணத்தை வீணாக்குகிறாள் என்று சொல்லி அவள் மீது கோபம் கொண்டதாக பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோ பணத்தை பார்ப்பதை விட அவளது அன்பை கண்ணோக்க அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உறவு, பணம் இவற்றில் எது மேலானது என்ற கேள்விக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம் மூதாதையர்கள் பெரும்பாலும் உறவுதான் மேலானது என்கின்ற பதிலை தந்தனர். ஆனால் இன்றோ நிலைமை தலைகீழ். பணமே எல்லாம் என்று ஆகிவிட்டது. நம்மை ஆட்டிப்படைக்கும் நுகர்வு கலாச்சாரத்தின் அடிநாதமே வாழ்வின் எல்லா அங்கங்களையும் பண மற்றும் பொருளாதார மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே அணுகுவது. எது பொருளாதாரத்தை கொண்டு வருமோ அதுவே நல்லது, மற்றவை அனைத்தும் அவசியமற்றவை என்ற ஒரு மோசமான மனநிலையை
நுகர்வு கலாச்சாரம் நம் அனைவரது உள்ளத்திலும் விதைத்து விட்டது. இதன் விளைவு வாழ்க்கையில் பணமும் பொருளுமே முக்கியமானவை என்று எண்ண ஆரம்பித்து விட்டோம். வாழ்க்கையின் நோக்கமே பணம் சம்பாதிப்பது என்றாகிவிட்டது. வாழ்க்கைக்கு பணம் தேவை என்ற மனநிலை போய் பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையாகிவிட்டது. இறைமகன் இயேசு தன் ஒட்டுமொத்த வாழ்வை பணத்தையும் பொருளாதாரத்தையும் அடிப்படையாக வைத்து அல்ல, அன்பை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார். இந்த அன்பும் உறவும் மட்டுமே வாழ்வை முழுமைப்படுத்தும், வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்ள உதவும் என்பதை பறைசாற்றினார். இந்த அன்பின் பொருட்டு இறந்தால் கூட அது லாபம்தானே ஒழிய அது எந்த வகையிலும் இழப்பு அல்ல என்பதை எடுத்துரைத்தார். அதைத்தான் இன்றைய வாரம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வின் ஆதாரமாகவும் அளவுகோலாகவும் இருக்க வேண்டியது அன்புதானே ஒழிய பொருளாதாரம் இல்லை என்பதை நாங்கள் உணர வரந்தாரும். ஆமேன்.